ஹாய் ஹலோ வெல்கம் பேக் கைஸ். இது ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் தான் இருக்கும். என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாட்ட ஒரு மைக்கு, அதாவது கேமரா வாங்கணும். ஏன்னா ஆடியோ வந்து மோட்டோ வ்ளாக் பண்ணது வந்து சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சேனலுக்கு வந்து அது கரெக்டாக ஒரு ஆக்ஷன் கேமரா GoPro வந்து வாங்கியிருக்கோம். அது என்ன மாடலு என்ன ஏதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? GoPro வந்து ஹீரோ 9 பிளாக் கலர் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான். அதே மாதிரி அதோட ஸ்டெபிலைட்டிங் வீடியோ, அந்த ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, குவாலிட்டி எவ்வளோ எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுக்கு நம்ம வாங்கின கேமரா. இந்த கேமரா வந்து நம்ம ஏன்னா ஷாப்லேயே வந்து ஓப்பன் பண்ணோம். ஏன்னா டேமேஜ் எதாவது இருக்கா, உள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக இது ஓப்பன் பண்ணிக்காங்க. ஏன்னா இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கின மாடல். ஏன்னா நிறைய பேர் இது அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நானும் போடுறேன். ஓகேவா? இது சின்னதாட்டு நம்ம சேனலில் வாங்குகிற ஃபஸ்ட்டு கேமராவும் இதுதான், ஃபஸ்ட்டு அப்கிரேடும் இதுதான். அதனால் உங்களுக்கு இது பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு பாக்ஸ் மாதிரி தந்திருக்காங்க அந்த கேமரா வைக்கிறதுக்கு. அவங்களோட லோகோ இதில் GoPro அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து இதில் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போட்டிருக்காங்க. இந்த சைடில் ரைட் சைடில். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா GoProவில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எத்தனை எம்பி கேமரா, அப்புறம் எத்தனை 5K 30 இதில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து 33 ஃபீட் வரைக்கும் தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்புறம் டேட்டா, அப்புறம் வந்து ஏடெக்ஸ் ஸ்லோமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு 12 இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து குயிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மூலியமாட்டு நம்ம GoPro வந்து அதில் இது பண்ணிவிட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரிமோட் மாதிரி. அதே மாதிரி ஃபைலை வந்து நீங்கள் சிஸ்டத்துலேருந்து கேமராலேருந்து சிஸ்டத்துக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். கூகுள் அவைலபிள், அதே மாதிரி ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுலேயுமே அந்த ஆப் வந்து அவைலபிள் தான். மொபைலில் ஏற்றியோ சிஸ்டத்தில் ஏற்றியோ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. GoProவோட பேட்ரி, ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க சி டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணக்கூடிய 2 மவுண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமராவில் மவுண்ட் பண்ணணும், இது ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணணும். 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேமராவில் 2 மவுண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் ரோல் ஆகுது. இது வந்து இதை வந்து மவுண்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணக்கூடியது. இதில் வந்து கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு இதில் இப்படி வச்சு ஸ்க்ரூ பண்ணக்கூடிய ஸ்க்ரூ. இது இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு இது வந்து ஸ்டிக்கரு. நம்ம ஹெல்மெட்டில் பைக்கில் ஓட்டோன்னா ஒட்டிக்கலாம். ஒரு 3 ஸ்டிக்கர் இருக்குது இதில். அதே மாதிரி ஹெல்மெட்டில் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேமராவில் வந்து இந்த மவுண்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வாரண்டி கார்டு, அப்புறம் வந்து இது புக்கு. இது நம்ம அந்த உள்ளே என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடிய புக்கு. இதை யாருமே படிக்கிற மாதிரி இல்லை, நம்ம வாங்குறதோட சரி. அப்புறம் வந்து வாரண்டி கார்டு இருக்குது. இவ்வளோதான் இந்த பாக்ஸில். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இது நம்ம கேமரா இருக்குது. கேமரா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். இது நான் இப்போ இது வீடியோக்காக ஒட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இலக்கணுன்னா கேமரா வேறு பாக்ஸில் ஒன்றும் கிடையாது. இது ஒரு இது இருக்குது, மெமரி கார்டு இருக்குது. அது மெமரி கார்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினதான். என்ன மெமரி கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 32 GB மெமரி கார்டு ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம GoProவில் 32க்கு அப்புறம் உள்ள போட்டால் தான் நம்ம GoProவில் வந்து எரர் காட்டாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் 32 GB ஒன்று வாங்கியிருக்கோம். இன்னும் இதில் வந்து போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது எப்படி போடணுன்னா, இந்த GoProவில் வந்து அதே மாதிரி இந்த ஸ்லாட் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. முன்னாடி உள்ளலாம் இந்த இது வந்து தனியாக ஒரு கேஸ் வாங்கி அந்த கேஸ் மூலயமா ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, இதில் கீழே கொடுத்துருக்காங்க. இதை இது பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம எதுலையாவது ஃபிக்ஸ் பண்ணால் நறுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ஆகிடும். நறுக்கலாம்.
இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்குன்னு தனியாக கேஸ் போடணும் அப்படின்னு கேஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப். ஏன்னா மோட்டோ விளாக் பண்ணும்போது கேஸ் போடாமல் இது பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் ஏதாவது கல் வந்து அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது. ஸ்க்ரீன் நம்ம சாதா விளாக் பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் போடாமல் விளாக் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இதுவும் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இதை கலத்திடுறேன். இதை வந்து அதுக்கப்புறம் தேவையில்லாத டைமில் இப்படி எடுத்து மடக்கி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டவே உட்காந்துக்கும், டிஸ்டர்பன்ஸ் ஒன்றுமே இருக்காது. இதில் வந்து 2 பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பவர் பட்டனு, அதே மாதிரி இது வந்து நம்ம வீடியோ ஆன் ஆஃப் பட்டனு, அப்புறம் மெனு மாத்திர பட்டன் எல்லாம் இது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட GoPro Hero 9 சொல்லிட்டு Hero 9 Blackன்னு சொல்லிட்டு அவங்களோட இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் இது ஒரு டிஸ்பிளே, பேக்கில் வந்து ஒரு டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் அவங்க GoPro அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறவே சைடில் வந்து இது பேட்ரி போட்டு பார்த்துக்கலாம். இந்த சைடில் என்ன ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கலாம், அதை வந்து கொஞ்சம் கீழே தள்ளி இப்படி தூக்கிட்டிங்கன்னா அது இதாயிரும். நான் வாங்கின புதுசில் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நான் பிடிச்சி இழுத்து பார்த்துட்டு இருந்தேன், உடஞ்சி வரலாம், அதனால கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து நம்ம அவங்க தந்திருக்க GoPro பேட்ரி, இந்த பேட்டரியை வந்து கரெக்டாக ஸ்லாட்டு பார்த்து பின்னு பார்த்து கரெக்டாக போட்டு லைட்டாக இப்படி புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். எல்லோரும் இந்த இதை வந்து நிறைய பேர் வந்து கிழிச்சிருவாங்க. இது கிளிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உள்ளே போட்டதுக்கப்புறம் இது இருந்துன்னா ஈஸியாக இப்படி இலக்கி எடுத்துடலாம். இது நிறைய பேர் கிளிக்கிறதுனால எடுக்க ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மெமரி கார்டை வந்து இந்த சைடில் வந்து போட்டுக்கலாம். இந்த சைடில் எப்படி போட்டு லைட்டாக ஒரு ஃபஸ்ட்டு மெமரி கார்டை போட்டுட்டு பேட்ரி போடுறது. மெமரி கார்டு இப்படி போட்டு இது பண்ணிங்கன்னா உள்ளே போய் செட் ஆகிரும். அதுக்கப்புறம் பேட்ரி போட்டு இந்த இதில் வந்து சி டைப்பு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம மைக் அட்டாச் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே இது பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு அதே மாதிரி இதை கொஞ்சம் இழுத்து ஃப்ரண்டில் தள்ளி க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். சரிங்களா, க்ளோஸ் ஆகிடுச்சா? இப்போ வந்து சைடு பட்டன், இந்த பட்டனை ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா கேமரா ஆன் ஆகும். இப்போ ஒரு பீப் சவுண்டு கேட்டால் அது வந்ததுக்கப்புறம் கேமரா ஆன் ஆகிரும். நம்ம கேமராவோட இது இப்படி தான் இருக்கும். சைடில் வந்து பேட்ரி பர்சன்டேஜ், மெமரி கார்டு போட்டிருக்குது, வீடியோ இது, அந்த என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். இந்த சைடு லெஃப்ட் சைடு தள்ளிங்க அப்படின்னா டைம் லேப்பு, வீடியோ மாற்றுறது, ஃபோட்டோஸுக்கு மாற்றுறது, அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி மேலேருந்து கீழே தள்ளிங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் மாற்றுறது, அந்த இப்போ ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேட்டு பார்த்தீங்களா, பீப் சவுண்டு, அந்த பீப் சவுண்டு முதற்கொண்டும் இதில் கேட்குற மாதிரியான இது அந்த இதில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் உள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதோட டீட்டெயிலான இது போடுறேன். இது செட்டிங்ஸில் நம்ம ஆப் ஏற்றிட்டு இதுக்குள்ளே போயிட்டு கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதான். மறுபடியும் இதில் இந்த மேலே இருக்க பட்டனை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைமர் ஆன் ஆகி அதாவது இப்போ வந்து நான் இப்போ வீடியோவில் மாற்றிக்கிறேன். வீடியோவுக்கு மாற்றிக்கிட்டு மேலே உள்ள பட்டனை ஒரு வாட்டி அமைக்கிட்டிங்கன்னா வீடியோ ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆன் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நம்பர் ஓட ஆரம்பிச்சிடும். அதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ கட் ஆகிரும், சேவ் ஆகிக்கு வந்துருக்கும். அது வீடியோ நம்ம இப்போ சேவ் ஆனதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருந்து மேலே இழுத்தோம் அப்படின்னா மேலே வந்துடும். ஓடுது பார்த்தீங்களா, இதுதான். இதை மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே இது பண்ணிவிட்டு பழைய ஹோம் இதுக்கே வந்துடலாம். இனி இதோடைய இந்த கேமராவும் இந்த ஒரு 3 கேஜெட் மட்டும் வச்சு மோட்டோ விளாக் பண்ண முடியாது. ஏன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் அக்சசரிஸ் வாங்க வேண்டியிருக்கு. இதில் வந்து ஒரு மைக் அடாப்டர் வரும் GoProவோடையது, அது மட்டுமே 4500 பக்கம் வரும். அது வாங்கணும். அது போக ஊலாஞ்சி கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று, அந்த கேஸும் வாங்கணும். எப்படியும் 1-2 ஐட்டங்கள் வாங்க வேண்டியிருக்கு. அதுவும் வாங்கிட்டு இந்த வாரத்தில் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் வந்து மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 நாளில் வீடியோ ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் மோட்டோ விளாக் வீடியோ வந்து ரெகுலராக இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும்.
இதே மாதிரி மோட்டோ விலாக் வீடியோ, இந்த பைக் ரிலேட்டடான வீடியோவெல்லாம் நம்ம சேனலில் வரும். புதுசாக யாராவது வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை லைட்டாக தட்டி அதை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். ஸோ கைஸ், நம்ம என்னென்னா கோப்ரோவோட ஸ்டெபிலைசேஷனும் அதோட குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவோட அந்த இதில் கிளிப்பை ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவுட்டோரிங் வந்திருக்கோம். வீட்டிலேருந்து அவுட்டோர் வந்திருக்கோம். இனி அதோட ஒவ்வொரு வீடியோவும் அதில் ஆட் பண்ணுறேன். எப்படி குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நான் டைரெக்டாக நம்ம கோப்ரோவோட மைக்கில் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். வேறு எந்த மைக் ஒன்றும் ஆட் பண்ணாமல் ராவாக தான் அந்த இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் சந்திப்போங்க. ஓகே, பாய்.